இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்டோ இல்ல பாய் ஃப்ரெண்டையோ கூட்டிட்டு ஒரு நல்ல படத்துக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நேசி பாயா இஸ் a குட் ஃபிலிம். ஆரம்பத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்லோ பேஸா தான் எடுத்துட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அது ஒரு லவ் ஃபிலிம் அப்படிங்கறனால ரெண்டு கேரக்டரைசேஷனை நமக்குள்ள கொண்டு வரணும் இல்லையா, அது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆடியன்ஸ்குள்ள அந்த கேரக்டரைசேஷனை கொடுக்கறதுக்காக ஸ்லோ பேஸ்டு ஃபிலிமா எடுத்துட்டு போனாங்க. அண்ட் அவங்களுக்குள்ள என்னென்ன நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் ஆஃப்ல கொடுத்திருந்தாங்க. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் விறுவிறுன்னு எடுத்துட்டு போனாங்க. அண்ட் கிளைமேக்ஸ் பத்தி சொல்லியே ஆகணும். சரியான ட்விஸ்ட். சத்தியமா நீங்க யாருமே ப்ரிடிக்ட் பண்ண மாட்டீங்க. ட்ரஸ்ட் மீ. நான் நினைச்சேன் இவரை தூக்கிட்டா முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சேன். பட் அது இல்ல. அவர் தூக்குனதுக்கு அப்புறமும் கதை இருக்கு. அது பயங்கர அன்பிரடிக்டபிளா இருந்துச்சு. ஏன்னா படம் ஃபுல்லா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ்ல பயங்கர ட்விஸ்ட். ஸோ அந்த இன்னும் கிளைமேக்ஸ் இந்த லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் வந்து பரபரன்னு எடுத்துட்டு போயிட்டாங்க. நமக்கு வந்து பார்க்கும்போதே இதுவா அதுவா அப்படின்னு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலுமே ரொம்ப நீட்டா முடிச்சிருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து ஒன்று நினைச்சு அந்த மாதிரி முடியல அப்படிங்கும் போது எப்படி முடிக்க போறாங்க அப்படின்னு யோசிப்போம்ல. ஆனா இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா முடிச்சிருந்தாங்க. நமக்கு வந்து இது வந்து இல்லாஜிக்கல் அப்படின்னு தோணவே இல்லை. ரொம்ப லாஜிக்கான ஒரு ஃபிலிம். பர்ஃபெக்டா இருந்துச்சு.